Hi, welcome to Vijay Takis. நான் உங்க விஜய் ஆனந்த். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நேற்று மறைஞ்சு உலகமே சோகத்தில் ஆழ்ந்திருக்கு. ஒட்டுமொத்த திரையுலகமே திரண்டு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. முக்கியமான நடிகர்கள் பலரும் வெளிநாடுகளில் ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால வர முடியல. இருந்தாலும் இருக்கிறவங்க வரைக்கும் எங்கே இருக்காங்களோ அங்கிருந்து ஒரு அனுதாப வீடியோ இரங்கல் தெரிவித்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே போல் இங்கே சென்னையில் இருக்கவங்க நேரில் அஞ்சலி செலுத்துகிறாங்க. சில பேர் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு அஞ்சலி செலுத்துனாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்கள் அது மாதிரி தான் வந்தார். உலகநாயகன் அது மாதிரி தான் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. நடிகர் விஜய் நேற்று இரவு அந்த கூட்டத்தில் மிதந்து அஞ்சலி செலுத்தினாரு. உண்மையிலே கேப்டனை பார்த்து கண்ணீர் வடிச்சாரு. அவங்க மனைவி பிரேமலதா கிட்ட துக்கத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதே போல அஜித் துபாயில் ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால அவரால் வர முடியல. இன்னைக்கு மத்தியானம் பிரேமலதா விஜயகாந்த் கிட்டையும் சுதீஷ் கிட்டையும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தங்களுடைய அனுதாபங்களை தெரிவிச்சிருக்காரு, இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. படப்பிடிப்பு முடிச்சுட்டு சென்னை வரப்ப பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அபிமானம் வேற யாருக்குமே இருக்குமா அப்படின்னா உண்மையிலே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இனி வரும் காலங்களில் ஒரு நடிகர் இவ்வளவு பெரிய மக்களோட அன்பை சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இருக்க முடியாதுன்னு அப்படி ஒரு அன்பை சம்பாதிச்சு வச்சிருந்தார் விஜயகாந்த். உண்மையிலே ஒரு வாழும் வள்ளலாக கலியுகத்து கர்ணனாக இருந்தார் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. அப்படிதான் வாழ்ந்து மறைஞ்சிருக்காரு இன்னைக்கு விஜயகாந்த். அதாவது நேற்று ஃபுல்லாக கோயம்பேடு அவங்க கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த மக்கள் கூட்டம் தாங்க முடியாதனால இன்று அதிகாலை தீவுத்திடலுக்கு மாற்றினாங்க. அங்கே விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் வைக்கப்பட்டிருந்த 1 மணியோட முடிச்சுக்கிட்டு ஊர்வலம் கிளம்புன்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2:30 மணி வரைக்கும் அங்கேருந்து கிளம்ப முடியல, அவ்வளோ கூட்டம். ஸோ அதையும் தாண்டி ஒரு பிரியா விடையோட தான் அங்கிருந்து கிளம்பினது விஜயகாந்த் அவர்களுடைய பூத உடல். பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியா வழிநெடுகளும் 2 பக்கமும் பொதுமக்கள் கண்ணீர் மல்க நிற்கிறாங்க. கேப்டன் கேப்டன்னு கதறாங்க. அந்த மக்கள் வெள்ளத்துக்கு நடுவே மெதுவாக நீந்தி கோயம்பேடு தலைமை அலுவலகத்தை அடைஞ்சு அங்கே கிட்டத்தட்ட 71 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் விஜயகாந்த் அவர்களோட உடல் நடக்க போகுது. இந்த ஒரு விஷயம் வேற யாருக்குமே அமையாத ஒரு விஷயம். இந்த சூழ்நிலையில் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு அன்போடு இருந்தார் அப்படின்னாக்க உண்மையிலே அதாவது கிட்டத்தட்ட வேற யாருமே அச்சீவ் பண்ண முடியாத ஒரு இதெல்லாம் அவர் தான் பண்ணியிருக்கார். திரைத்துறையில் இது வரைக்கும் எந்த நடிகருமே ஒரே வருஷத்தில் 18 படம் வந்ததில்லை. அதை சாதிச்சு காமிச்சிருக்காரு விஜயகாந்த். அதே போல் ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு நடிச்சு கொடுத்து பணமே வாங்காமல் நடிச்சு கொடுத்து இப்படி விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காரு. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட புதுமுக இயக்குனர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. 50க்கும் மேற்பட்ட நடிகர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காரு, தயாரிப்பாளர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த பெருமையெல்லாம் விஜயகாந்த் மட்டும்தான் சேரும். அதை விட முக்கியமான விஷயம், இன்னைக்கு டாப்ல இருக்க விஜய் அவர்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி 600 கோடி கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் விஜய் அவர்களுடைய பயணத்தை உண்மையிலே தொடங்கி வச்சது அப்படின்னா அது விஜயகாந்த் மட்டும்தான். அதாவது அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் விஜயகாந்தின் நண்பர். அவர் வச்சு நிறைய படங்கள் கொடுத்திருந்தாலும் தன் மகனை ஹீரோ ஆக்கணுங்கிறதுனால நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ணார். அது எதிர்பார்த்த அளவு போகலை. ஸோ அதுக்கப்புறம் எப்படியாவது ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்பதான் விஜயகாந்த அணுகளை வேறு சில முக்கியமான முன்னணி நடிகர்களை போய் சந்திச்சு வாய்ப்பு கேட்டாரு, டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் சொல்லி. ஆனால் யாருமே ஒத்துக்கலை. ஏன்னா தானே ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோயிக்கு வளர்த்து விடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் யாரும் சம்மதிக்க மாட்டேன்ட்டாங்க முன்னணி ஹீரோக்கள். ஆனால் விஜயகாந்த் உடனே டக்குன்னு கூப்பிட்டு சொன்ன உடனே அதுக்கு என்ன, எனக்கு 1 ரூபா கூட பணம் வேணாம், நம்ம தம்பி நடிச்சு பெரிய ஆளா வரட்டும், அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தூர பாண்டி அந்த படத்தில் நடிச்சு கொடுத்தார். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி கலெக்ஷன்ல போட்டுது. பட்டி தொட்டி எங்கும் விஜயகாந்த் எப்படி தெரியுமோ அந்த அளவுக்கு விஜயம் கொண்டு சேர்த்த படம் அந்த படம். ஸோ அந்த மாதிரி ஒரு மனதும் அந்த அன்பும் வேற யாருக்குமே வராது. அது கேப்டன் அவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அதை பண்ணி காமிச்சார். அதே போல 100வது படம் பல பேருக்கு ரொம்ப செருக்கலா இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 100வது படம் ராகவேந்திரா நடிச்சா கூட அவர் பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இருந்துட்டு அவரை அந்த மாதிரி ஒரு சுவாமி படங்கிறதுனால ஏத்துக்கல. ஆனாலும் படம் நல்ல படம். ஆனால் ரசிகர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. அதே போல கமல் ராஜ்கமல் பிலிம் சார்பில் ராஜபார்வை படத்தை 100வது படமா கொடுத்தார். அதுவும் எதிர்பார்த்த அளவு போகல 100வது படம். ஆனால் விஜயகாந்துக்கு 100வது படம் கேப்டன் பிரபாகரன் அப்படி ஒரு போட்டு சக்க போட்டுது. அந்த படத்துக்கு அப்புறம் தான் விஜயகாந்துக்கு கேப்டன் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க ரசிகர்களும் அவருடைய அபிமானிகளும். அதுக்கு முன்னாடி விஜய் அப்படின்னு செல்லம் அழைச்சிட்டு இருந்தவங்க கேப்டன் அழைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் பேசப்பட்ட படம். அதே போல இதற்கு மட்டும்தான் அப்படின்னா இன்னைக்கு டாப்ல இருக்க அடுத்த நடிகர் அஜித். ஸோ அஜித்துக்கும் ஒரு மிகப்பெரிய உதவிகளாக செஞ்சவர்
விஜயகாந்த் அவர்கள் தான். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் அஜித் வந்து அவ்வளவு பஞ்சாயத்து, அதாவது வந்து பல படங்கள்ல வந்து அவ்வளவு பஞ்சாயத்து. எப்படி இந்த காலத்துல சிம்பு கிட்ட அடிக்கடி பிரச்சனை இருக்கோ அது மாதிரி வந்து பிரச்சனை அஜித்தில் அப்ப இருந்தது. ஸோ ஏன்னா அவர் ஒரு கொள்கை கோட்பாடுன்னு அலையிறவர், திடீர்னு நடிப்பார், நடிக்க மாட்டார், வரமாட்டார். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஏற்படுற அந்த எல்லா பிரச்சனைகளையும் விஜயகாந்த் தலைமையில் ஒரு பஞ்சாயத்து நடக்கும். அவர் தான் ஷார்ட் அவுட் பண்ணி காவந்து பண்ணி கொடுப்பார். அதுக்கப்புறம் இந்த நட்சத்திர கலை விழாக்கள்லாம் நடத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கேட்டப்ப முதல்ல வந்து எல்லாரும் வரேன்ட்டாங்க, அஜித் மட்டும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் விஜயகாந்த் நேராக போய் கேட்டப்ப ஒரு மாதிரி இல்லை, உங்களுக்கு வந்து வசூல் பண்ணி கடன் அடைக்கணும், அவ்வளோதானே, என்னோட ஷேர் எவ்வளோ நான் அதை கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். ஆனால் வந்து விஜயகாந்த் ரொம்ப பண்போட இது எதற்காக நடத்தப்படுறது, ஏன் நடத்துகிறோம் அப்படிங்கிறலாம் விளக்கமாக சொல்லி அஜித்தையும் கூட்டிட்டு போனார். ஸோ அப்படிதான் அந்த மலேசியா கலை நிகழ்ச்சி, சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி, நெய்வேலி போராட்டம், இப்போ சென்னையில் நடந்த காவிரி போராட்டம் எல்லாத்துக்கும் வந்து அஜித் போனதுக்கான காரணகர்த்தா விஜயகாந்த் அவர்கள். அதை தாண்டி வந்து கலைஞருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடந்தது, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு. அதில் வந்து அஜித் பேசுகிறப்ப ரொம்ப ஓப்பனாகவே வந்து, அதாவது கழுத்தில் கத்தி வச்சு கூட்டிகிட்டு வர மாதிரி கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டி கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பேசினாரு. அந்த விஷயத்த வந்து ரஜினி ஏந்து ஆமோதிச்சு கைத்தட்டினாரு. அது ரொம்ப சர்ச்சை ஏற்படுத்துச்சு. அப்போ உடனே கோபாலபுரம் இல்லத்தில் வந்து முதலமைச்சர் கூப்பிட்டு அமைச்சார்னு சொல்லி கலைஞரை வந்து அஜித் பார்த்து அதுக்கான விளக்கங்கள் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரஜினியும் கூப்பிட்டு தனியாக போய் பார்த்தாரு. அந்த பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அப்போ வந்து நடிகர் சங்கத்தில் வந்து விஜயகாந்த் இல்லாட்டினாலும் ரஜினி மூலியமா பேசி அந்த விஷயத்தை ரொம்ப காமா முடிச்சு விட்டது வந்து விஜயகாந்த் அவர்கள் தான். இப்படி வந்து தெரிந்தும் தெரியாமலும் பல உதவிகளை பண்ணியிருக்காரு. பல பேருக்கு வந்து விஜய் அஜித்துக்கு வந்து விஜயகாந்த் என்ன பண்ணார் அப்படின்னு தெரியாது, ஆனால் இதெல்லாம் தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அபிமானத்தில் தான் நேற்று விஜய் அவர்கள் ஓடோடி வந்த கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தினார். ஆனால் அவர் அஞ்சலி செலுத்திட்டு போகிறப்ப அந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டமான விஷயம் நடந்திருக்க கூடாது. யாரோ ஒரு ஆர்வ கோளாறு ரசிகர் ஒருவர் விஜய் போகிறப்ப அந்த காருக்கு பக்கத்தில் யாரோ செருப்பை வீசியிருக்காங்க. உண்மையிலே இது ரொம்ப தவறான முன்னுதாரணம். இது போன்று வந்து விஷயங்கள் வந்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. ஆனால் அவர் வந்து உடம்பு முடியாமல் 2 வருஷமா வீட்டில் இருந்தார், ஏன் அப்பெல்லாம் பார்க்கல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டு இருந்தாலும், ஆனால் வந்து உண்மையிலே வந்து விஜய் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 மாதமாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காராம். பிரேமலதா மேடத்துக்கிட்டையும் அவர் பிஏ மேனேஜர்கிட்டையும் நான் வந்து கேப்டனை பார்க்கணும், வீட்டில் அவர் நல்லா விசாரிக்கணும்ட்டு அவங்க அனுமதி கொடுக்கல. அதே போல் சூர்யா அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காரு. இப்போ எஸ் ஏ சந்திரசேகர் ஓப்பனாகவே வீடியோவில் சொல்லியிருக்காரு, அவர் 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், என் நண்பனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ராதா ரவி பல இடங்களில் சொல்லியிருக்காரு, பல பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் விஜயை பார்க்கணும்னு கேட்குறேன், எனக்கு அனுமதி கிடைக்கல இன்னும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து அவங்க குடும்பத்தினர் ஏன் அப்படி அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து இப்படியும் ஒரு காரணம் இருக்கலாம். என்னன்னாக்க விஜயகாந்த் வந்து ஒரு எமோஷனலான ஒரு டைப்பு. ஸோ எங்கே தனக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள், நெருக்கமானவர்களை பார்த்தா அதன் மூலியமா எமோஷனல் ஆகி வேற ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் தவிர்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் வந்து அந்த நல்ல மனிதருக்கு உண்மையிலே வந்து இந்த மாதிரியான ஒரு ராயல் சென்ட் ஆஃப்ங்கிறது டெஃபினட்டாக இருக்கணும். அதனால தான் அரசு இதை பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஒரு இதோட இன்னைக்கு நடந்திருக்க ஒரு மக்களோட கண்ணீர் மல்க மக்கள் பெரு வெள்ளத்தில் நடந்திருக்கு. அதே போல் இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து முக்கியமான ஒரு 3 பேர் போயிருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த டிசம்பரில் தான் இறந்து போயிருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோம். டிசம்பர் 24 புரட்சி தலைவர் அவர்கள், அதே போல் டிசம்பர் 5 புரட்சி தலைவர் அவர்கள், டிசம்பர் 28 புரட்சி கலைஞர் அவர்கள். இந்த 3 புரட்சியும் உண்மையிலேயே மக்களிடம் ஒரு புரட்சி ஏற்படுத்துறதுனால தான் அவங்களுக்கு இந்த ஒரே மாதத்தில் இப்படி ஒரு மரணம் சம்பவித்திருக்கிறது. இது உண்மையிலே வந்து அவங்க வந்து செஞ்ச புண்ணியம் தான். இந்த மாதிரி ஒரு டிசம்பர் மாதம் மார்கழி மாதத்தில் உங்களுக்கு மரணம் சம்பவிச்சிருக்கிறது. இந்த உடல் இந்த மண்ணை விட்டு போனாலும் அவருடைய புகழ் திரையுலகம் இருக்கும் வரை, பொதுமக்கள் இருக்கும் வரை என்றுமே மங்காது. அந்த அளவுக்கு தான் விஜயகாந்த் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு தன்னுடைய புகழை. அது இன்னும் 7 தலைமுறைக்கும் நீடித்து இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது இளைஞர்கள் வந்து கொண்டாடுறாங்க விஜயகாந்தை. ஒவ்வொரு விஷயங்களா இப்போ சோசியல் மீடியாவில் சொல்லப்படுறப்ப அவங்க அவ்வளவு இதை ரசித்து ஏற்றுக்கிறாங்க. இப்படிலாம் இருந்தார் அப்படின்னு சொல்லி. உதாரணம், அந்த சிவாஜி கணேசன் மரணத்தில் வந்து கூட்டம் கூடி அந்த வண்டியை நகர்த்தவே முடியல. ஸோ சடனாக வந்து கீழே இறங்கி சும்மா சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி துண்டால வந்து அப்படி துண்டை சுற்றி எல்லாரையும் ஒதுங்க வச்சு போலீஸே திணறப்ப இவரு போய் அடித்து தூள் கலப்பி அந்த பாதை ஏற்படுத்தி கொடுத்தாரு சிவாஜி கணேசனுக்கு. அதுதான் உண்மையான பற்று, பாசம். அந்த அளவுக்கு ஒரு இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு நல்ல மனிதர், நல்ல நடிகர். உண்மையிலே வந்து விஜயகாந்திற்கு திரையில நடிக்க தெரியும், ஆனால் ரியல் லைஃப்ல நடிக்க தெரியாது. அவர் மனிதராக தான் இருந்திருக்காரு. ஸோ ஒருத்தருடைய பசி அறிஞ்சு
அவங்களுக்கு உணவிட்டிருக்காரு, ஒருத்தரோட மனசை அறிஞ்சு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறோம். அதனால தான் விஜயகாந்த் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய மக்களால் வந்து பாராட்டப்படுறார், போற்றப்படுறார். இவ்வளோ ஜனங்க கண்ணீர் சிந்துறாங்க அப்படின்னா உண்மையிலே சும்மாலாம் நம்ம யாரையும் கிரியேட் பண்ண முடியாது. நம்ம காசை கொடுத்து யாரை வேணால் கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் இங்கே உள்ளுக்குள்ளேருந்து வர அன்பை வந்து யாராலையும் கூட்டிகிட்டு வர முடியாது. அது மக்களாக கொடுக்குற அன்பு. ஸோ எப்படி வந்து நம்ம ஒரு அண்ணாவுக்கு பார்த்தோம், அடுத்தது வந்து எம்ஜிஆருக்கு பார்த்தோம், ஜெயலலிதாவுக்கு பார்த்தோம், இன்னைக்கு வந்து இவருக்கு பார்க்குறோம் விஜயகாந்துக்கு. ஸோ இவர்கள்லாம் வந்து செய்த சாதனைகள்னால தான் இன்னைக்கு இப்படி ஒரு பேரோடையும் புகழோடையும் போகிறாங்க. அது உண்மையிலே வந்து அவர்கள் குடும்பத்திற்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கௌரவமாக தான் அமைஞ்சிருக்கும். உண்மையிலே அப்பா சேர்த்து வச்ச அந்த பேரையும் புகழையும் அவருடைய புதல்வர்கள் 2 பேரும் கட்டி காப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.